Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவியாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய், 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனேயுமே ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கிரேவியாக செய்கிறதுனால தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். நம்ம ட்ரையாக செய்கிற மாதிரி இருந்தால் தக்காளி கட் பண்ணி போட்டாவே போதும். ஸோ இது கூடவே மசாலாவையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அந்த அளவு உள்ள ஸ்பூன் தான். ஏன்னா நம்ம கடைசியாக பெப்பர்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ காரம் ரொம்ப அதிகமாகிற போது அளவாக பார்த்து காரம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த சிக்கன் இந்த மசாலாலே பரட்டி கொடுப்போம். இந்த மசாலாவில் இந்த சிக்கன் சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். நம்ம இந்த மசாலாலே வதக்கி கொடுத்தோம்னா சிக்கனோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ குக்கர் மூடி விட போகிறோம். ஸோ இதை நான் ஒரு பரட்டிட்டு இதில் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடி வைக்க போகிறேன். பொதுவாகவே சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். நான் இன்றைக்கி பேக் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நான் இன்றைக்கி குக்கர் மூடி போட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ சரியாக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா ரொம்ப நல்லா வெந்துடும். நீங்கள் எல்லாம் கலந்து சிக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு விசில் 2 விசிலுக்கு விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 2.5 ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு குருமிளகு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கொஞ்சம் வறுத்தெடுத்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதில் ஸ்மெல் வறுத்த ஜீரகம், வறுத்த குருமிளகோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும்போதே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக சுண்ட வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுண்ட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறதுனால லைட்டாக கொஞ்சம் 2-3 கொதிலேயே அது சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்ச பின்னாடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற குருமிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். வெறும் குருமிளகு மட்டும் சேர்க்காம நம்ம ஜீரகத்தையும் வறுத்து சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அரைச்ச மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியெல்லாம் வற்றி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த அளவில் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் செஞ்சுருந்தேன். ஸோ புலாவுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் கடைசியாக சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
நம்ம வீட்டில் சளி இருமல் இருந்தாலுமே இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டு நீங்கள் ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்புக்கு, அதாவது பருப்பு குழம்புக்கு அந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி தோசைக்கெலாம் வேணும்னா இந்த மாதிரி செமி கிரேவியாக எடுத்துட்டிங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சளி பிடிச்சிருந்துச்சுனாலும் குழந்தைங்களுக்குனாலும் இதை கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சளி எல்லாமே போயிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.